by thermodynamics and applications of thermodynamics, and what is the difference between thermodynamics and heat transfer, and what are the laws of thermodynamics. So there are totally 4 laws: zeroth law, first law, second law, and third law. I'm audible? Kana idukku munnadi indha class ku ipo irukka class ku audio difference irukka? Is there any improvement? illa innumo voice adhe mari da irukka? Okay, ipo clear ah irukku, right? Okay, so we have seen the laws of thermodynamics: zeroth law, first law, second law, and third law. So zeroth law தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு base. So temperature base பண்ணி இருக்கிறது zeroth law. First law வந்து law of conservation of energy. We are focusing only these two laws for first, right? So what is thermodynamics? Okay, so system na enna, surroundings na enna, ஸோ நம்ம எதை பற்றி படிக்கிறோமோ அதுதான் சிஸ்டம். அண்ட் வாட் இஸ் பை சரௌண்டிங்ஸ் அண்ட் அதோட சிஸ்டமில் நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஸோ க்ளோஸ்டு சிஸ்டம் and isolated system. So closed system can example, open system can example, and isolated system can an examples ன்றதை போன, right? Okay, so எது ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை. ஸோ இஃப் யூ கன்சிடர் அ கப் ஆஃப் டீ, உன்னால் எதெல்லாம் மெஷர் பண்ண முடியுமோ, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ப்ராப்பர்ட்டிஸ். எதெல்லாம் மெஷர் பண்ண முடியும்? ஸோ யூ கேன் மெஷர் டெம்பரேச்சர், ஓகே, ஸோ யூ கேன் மெஷர் ப்ரெஷர், யூ கேன் மெஷர் த வால்யூம். ஸோ தீஸ் ஆர் கால்ட் ப்ராப்பர்ட்டிஸ். எதெல்லாம் என்னால் மெஷர் பண்ண முடியாது? அதோட அரோமா, அந்த டீயோட அரோமா, அது அதோட ஆர்டர் எப்படி இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, ரைட்? அதோட கலர் எப்படி இருக்குது. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் குவான்டிட்டிஸ் வி கேனாட் மெஷர். ஸோ தீஸ் வில் நாட் கம்ஸ் அண்டர் ப்ராப்பர்ட்டிஸ், right? So this is the definition of property, right? Okay, so the intensive property na enna, extensive property na enna nu paathom. So intensive property na which depends upon mass, and extensive property na which depends upon mass. Intensive, the term intensive in அப்படினாவே independent of mass. Okay, so அதெல்லாம் எதெல்லாம் extensive property, எதெல்லாம் வந்து intensive property அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? The ratio of two extensive property will become an intensive property. Okay, ratio of two extensive property will become an intensive property. Okay, for example density formula enna, mass by volume. Okay, so mass என்றது ஒரு extensive property and volume என்றது ஒரு extensive property. ரெண்டு extensive property ஓட ratio எடுத்தனா that will become an intensive property. Okay, so அப்போ எதெல்லாம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எதெல்லாம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம். இந்த வேர்டு இருக்கு இல்லையா, இந்த ஸ்பெசிஃபிக்ன்ற வேர்டு எதுக்கு முன்னாடி எல்லாம் வருதோ, ஸோ தட் வில் பி கால்ட் அஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இன்ஜின், ஸோ இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், ஸ்டேட், ப்ராசஸ், பாத், சைக்கிள் எல்லாமே பார்த்தோம். ஸோ ஸ்டேட் அப்படின்றது டெஃபினிஷன், பர்டிகுலர் பாயிண்ட் என்ன, பாயிண்ட் ஆஃப் அ சிஸ்டம். ஓகேவா? பொசிஷன் ஆஃப் அ சிஸ்டம். ஓகேவா? எந்த ப்ரெஷரில், எந்த டெம்பரேச்சரில், எந்த வால்யூமில் சொல்கிறது ஸ்டேட். ஓகேவா? சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிச்சு அப்படின்னா, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ப்ராசஸ். ஓகேவா? பாத் அப்படின்னா எந்த வழியாக மாறுது, தட் இஸ் கால்ட் பாத். சைக்கிள் அப்படின்னா மாறிட்டு திரும்ப ரிட்டர்ன் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அ சைக்கிள். ஆல்சோ சீன் அபவுட் ஈக்லிபிரியம். ஓகேவா? தெர்மல் ஈக்லிபிரியம், zeroth law of thermodynamics. ஸோ zeroth law of thermodynamics வந்து இஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் தெர்மல் ஈக்லிபிரியம், ரைட்? ஸோ நேற்று நம்ம அந்த ஹவு கொரோனா இஸ் ரிலேட்டட் டு தெர்மோடைனமிக்ஸ் என்ற ப்ரெசன்டேஷனில் there is a mistake. என்ன மிஸ்டேக்னா, I mentioned there is a thermal equilibrium மென்ஷன் பண்ணியிருந்தேன். That is not a thermal equilibrium, that is a thermodynamic equilibrium. ஓகேவா? What is the difference between thermal equilibrium and thermodynamic equilibrium? So thermal equilibrium, that's only temperature is constant, right? So what thermodynamic equilibrium apna chemical equilibrium, thermal equilibrium and mechanical equilibrium. ஓகேவா? ஸோ கெமிக்கல் கன்வர்சேஷன் எதுவும் இல்லைன்னா, அது வந்து கெமிக்கல் டிரான்சாக்ஷன்ஸ் எதுவும் இல்லைன்னா தட் இஸ் கால்டு கெமிக்கல் equilibrium. There is no unbalanced force அப்படின்னா மெக்கானிக்கல் equilibrium. There is no change of temperature அப்படின்னா, so that is called thermal equilibrium, right? So these are the PV, right? So what is the definition of work and what is the definition of heat? Okay, okay. So work transfer and heat transfer. So ஒரு சிஸ்டம்க்கு நாம ஹீட் கொடுக்குறோம் அப்படின்னா, so that will be considered as positive, and சிஸ்டம்லேருந்து ஹீட் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா that will be considered as negative. ஸோ ஒரு சிஸ்டம்க்கு நாம ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா நெகட்டிவ், சிஸ்டம்லேருந்து ஒர்க் வெளியே வருது அப்படின்னா that is be called as positive. Okay, so how will you calculate work அப்படின்னா, ஸோ ஜென்ரல் ஃபார்மில் நம்ம என்ன ஒர்க் என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ்?
ஒன் செகண்ட் ப்ரீவியஸ் ஸ்லைட் லைக் ஆனால் நான் ப்ரீவியஸ் ஸ்லைட் போக முடியாது நீ என்னன்னு சொல்லு ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரீவியஸ் ஸ்லைட் போனால் ஃபஸ்ட்டு சொன்னதெல்லாம் delete ஆயிடும் உனக்கு என்ன விஷயம் சொல்லு ஒர்க் given to the system நெகட்டிவ் ஆமாம் நம்ம ஒர்க் சிஸ்டம்ல இருந்து எடுத்தா பாசிட்டிவ் ஆமாம் ஹீட்டுக்கு சொல்லுங்க சார் ஸோ ஃபார் ஹீட் சாரி when you supply a heat okay that will be considered as positive ஓகேவா ஸோ ஒரு சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டமுக்கு நீங்கள் ஹீட் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சிஸ்டம்லேருந்து ஹீட் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா நெகட்டிவ் ஓகேவா heat given to a system is positive heat from the system will be considered as negative negative okay sir ஸோ என்ன ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஸோ we are supplying a chemical energy which is a indirect form of heat energy ஓகேவா ஸோ நாம ஹீட் சப்ளை பண்ணுறோம் எதுக்கு நம்ம வெஹிக்கிளுக்கு ஓகேவா ஸோ இட் ப்ரொடியூசர்ஸ் அ ஒர்க் okay that will be benefit for us ஓகேவா when you touches your cylinder wall there will be some heat dissipation அப்படின்னா என்ன அர்த்தம் ஸோ நான் கொடுத்த ஹீட் எனர்ஜியில் அது ஃபுல்லாக ஒர்க்கு கன்வெர்ட் ஆகாமல் some amount of heat energy is liberating to the surrounding okay so heat is lost to the surroundings so that will be considered as negative I think I am answered to your question okay so problems on work transfer heat transfer இதெல்லாம் பார்த்தோம் potential energies எல்லாம் யூஸ் பண்ணி kinetic energies யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க ஓகே வாட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட்னா என்னன்னு பார்த்துருக்கோம் ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் required for a unit mass of substance okay through unit temperature rise அதாவது 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணவோ லோயர் பண்ணவோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஹீட்டோ இல்லை அந்த சிஸ்டம்லேருந்து எடுக்கக்கூடிய ஹீட்டோ will be called as specific heat ஓகேவா ஸோ ஏன் சார் டிகிரி செல்சியஸ் சொல்கிறீங்க டிகிரி கெல்வின் சாரி கெல்வின் யூஸ் பண்ணக்கூடாதா சாரிம்மா ஏன் சார் செல்சியஸ் சொல்கிறீங்க 1 டிகிரி செல்சியஸ் தான் ரைஸ் பண்ணணுமா என்ன 1 டிகிரி கெல்வின் ரைஸ் பண்ணக்கூடாதா ஸோ டிகிரி கெல்வின் சொல்லக்கூடாது 1 கெல்வின் ரைஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா ஓகே தட் வில் பி ஆல்சோ அ டெஃபினேஷன் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஓகேவா ஸோ நமக்கு வந்து 1 டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை 1 டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறதுக்கோ லோயர் பண்ணுறதுக்கோ நீங்கள் டெம்பரேச்சரோட ஸ்கேல் வந்து செல்சியஸாக இருக்கலாம் கெல்வினாக இருக்கலாம் ஃபேரன் ஹீட்டாக இருக்கலாம் நீ என்ன ஸ்கேல் ஃபாலோ பண்ணுறியோ அந்த ஸ்கேலாக இருக்கலாம் ரைட் ஸோ தட் வில் பி கால்ட் அஸ் ஓகேவா ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் அதாவது கான்ஸ்டன்ட் வால்யூம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஸ்பெசிஃபிக் ஹீட் என்னென்னு பார்த்தோம் ஏருக்கு மட்டும்தான் கான்ஸ்டன்ட் வால்யூம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு இருக்கும் ரைட் ஓகேவா ஸோ அப்படி தான் நம்ம ஹீட் சப்ளை பண்ண முடியும் ஏருக்கு வி கேன் சப்ளை ஹீட் இன் 2 ஃபார்ம்ஸ் ரைட் ஸோ வி கேன் சப்ளை இன் கான்ஸ்டன்ட் ஹீட் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஓகேவா ஸோ அதனால் ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்னு ஒரு வேல்யூ இருக்குது ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு ஒரு வேல்யூ இருக்குது ஃபார் அதர் மெட்டீரியல்ஸ் ஆர் அதர் திங்ஸ் எதெல்லாம் சொல்லலாம் வாட்ரு சாலிடு அப்புறம் மற்ற ஒரு பிளாஸ்டிக் அந்த மாதிரி இருக்கிறதுனா தட் வில் பி ஒன்லி ஒன் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஓகேவா ஜென்ரலாக அதோட நோட்டேஷன் வந்து என்ன சொல்லுவோம் வெறும் சிபி மட்டும் தான் சொல்லுவோம் ரைட் ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட்டில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் இந்த ப்ராப்ளமில் ஒரு எரர் வந்துச்சு ரைட் ஸோ வி ரெக்டிஃபை திஸ் எரர் அண்ட் வி சக்ஸஸ்ஃபுல்லி சால்வ் ரைட் ஸோ ஸோ லுக் அட் ஹியர் ஒரு 1 kg அயன் இருக்குது 1 kg அயனை நான் 20 டிகிரி செல்சியஸ் 30 டிகிரி செல்சியஸ்க்கு ஐ ஜஸ்ட் நீட் ஒன்லி 4.5 கிலோ ஜூல் ஓகேவா ஸோ ஒரு 4.5 கிலோ ஜூல் கொடுத்தேன் அப்படின்னா 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸ்க்கு ஸோ நான் 4.5 கிலோ ஜூல் கொடுத்தாவே போதும் ஆனால் ஒரு வாட்டரை 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஐ ஷுட் கிவ் 41.8 கிலோ ஜூல் ஓகேவா ஸோ இது ஏன் இந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் அ மெட்டீரியல் வாட் இஸ் பை தெர்மல் கண்டக்டிவிட்டி ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி இஸ் given by K ஓகேவா ஸோ K is denoted as thermal conductivity so how fast heat is transferred to the material sorry how fast heat is conducting by the material ஓகேவா ஸோ நான் ஒரு ஹீட் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அது எவ்வளோ வேகமாக கடத்துது ஓகேவா ஸோ நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னோம் வுட் வச்சுக்கோங்க அயன் பார் வச்சுக்கோங்க ஸோ இது ரெண்டில் ஒரு ரெண்டில் ஹீட் சப்ளை பண்ணிங்கன்னா இன்னொரு ரெண்டுக்கு எது ஃபாஸ்ட்டாக ஹீட் சப்ளை பண்ணும் ஸோ அதுதான் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்ற மட்டும் டெஃபினேஷன்ஸ் தான் பார்த்தோம் ரைட் ஸோ வி we are narrow our subject to first law of thermodynamics right so என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா first law of thermodynamics which you will use only these two formulas இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சா போதுமானது you can able to solve all kind of problems in first law of thermodynamics ஓகேவா the problems which comes under heat and work மட்டும் பேஸ் பண்ணி வருது அப்படின்னா the only these two formulas is enough for you to solve first law of thermodynamics ஓகேவா ஸோ இது என்னது for a cycle change in heat energy is equal to change in
ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ஓகேவா. சைக்ளிக் இன்டெக்ரல் ஆஃப் இந்த இடத்துல இப்படி ஒரு வட்டம் மாதிரி போட்டிங்கன்னா தட் இஸ் கால்ட் அ சைக்ளிக் இன்டெக்ரல் ஆஃப். இந்த வட்டத்துக்கு என்ன பேர் அப்படின்னா தட் வில் டினோட்டிங் யுவர் சைக்கிள். சைக்கிள்னா என்ன அர்த்தம், ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு இன்னொரு ஸ்டேட்டு திரும்ப வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ சைக்ளிக் இன்டெக்ரல் ஆஃப் dq வில் பி ஈக்குவல் டு சைக்ளிக் இன்டெக்ரல் ஆஃப் dw ஓகேவா. ஸோ இஃப் யூ ஆர் டீலிங் வித் ப்ராசஸ் அப்படின்னா ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு w plus del u ஓகேவா. heat transfer equal to w plus del u. So del u is nothing but change in internal energy, w is nothing but work done, and the heat transfer is nothing but q. There are various forms of energy, right? So internal energy, kinetic energy, potential energy, mechanical energy, chemical energy, and electrical energy, right? There are some other forms of energy, right? So in thermodynamics we are narrowing our subject, right? So we only focus on internal, kinetic, potential, mechanical, and heat. Okay, so chemical and electrical energy so we are neglecting for our easy problem solving. ஸோ நம்ம ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதே இல்லை, ரைட். ஸோ இந்த 1 2 3 4 5 ஸோ இந்த 5 டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி தான் மேஜர் ஃபோக்கஸ் பண்ணுவோம், ரைட். ஏன் சைன் வந்து நெகட்டிவ்ல இருக்குன்னா இஃப் யூ ஆர் சப்ளையிங் எ ஒர்க் டு த சிஸ்டம் அப்படின்னா இட் வில் பி கன்சிடர்ஸ் நெகட்டிவ். ஸோ அதோட சைன் வந்து -pdv ஓகேவா. ஸோ நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா, ஒர்க் நாம கொடுத்தோம்னா தட் வில் கன்சிடர்ஸ் இன் நெகட்டிவ் ஓகேவா. இதில் வந்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம் குட்டி குட்டியாக. ஸோ த ஒன்லி புக் யூ ஷுட் ரெஃபர் ஃபார் தெர்மோடைனமிக்ஸ் வில் பி இஸ் பிகே நாக். அதை தவிர வேறு எந்த சப்ஜெக்ட் புக்ஸும் ரெஃபர் பண்ணாதீங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் இந்த டிக்டோ ஒரு பாயிண்ட் ஃபுல் ஸ்டாப் மாறாமல் கொஷின்ஸ் வந்து அப்படியே ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் எக்ஸாம்பிள் சம்ஸும் சால்வ் பண்ணால் போதுமானது, ரைட். ஸோ தீஸ் சம் ஆஃப் கொஷின்ஸ் ஃப்ரம் பிகே நாக். ஸோ இந்த கொஷின்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். இஃப் யூ வாண்ட் டு see again the please refer previous lecture, and it is very important question. இந்த கொஷினில் வந்து பார்த்தோன்னா வெறும் q w and del u மட்டும்தான் இன்வால்வ் ஆயிருக்கு, ஓகேவா. ஸோ we can solve this problem only with those two formulas. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா 2 ஃபார்முலாஸ் வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணலாம், ஓகே. ஸோ today we are coming to with our today's topic, ஓகேவா. ஸ்டெடி ஃப்ளோ அண்ட் அன்ஸ்டெடி ஃப்ளோ ப்ராசஸ். ஐ திங்க் இதோட நோட்ஸை நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், கிளாஸில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னா the properties which do not change with time, ஓகேவா. ஸோ அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா that is called as unsteady state or transient state, okay. So the term uniform implies அப்படின்னா லொக்கேஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா that is called uniform flow, okay. யூனிஃபார்ம் ஃப்ளோ, ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும்போது நம்ம மெஷர் பண்ணுறோம்னா தட் இஸ் கால்டு யூனிஃபார்ம் ஃப்ளோ, ரைட். ஓகே. ஸோ லொக்கேஷனை பொறுத்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நான் யூனிஃபார்ம், ஓகேவா. ஸோ யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் வராது. இட் வில் கம்ஸ் இன் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். எஃப்எம்ன்ற சப்ஜெக்டில் தான் இந்த யூனிஃபார்ம் ஃப்ளோ நான் யூனிஃபார்ம் ஃப்ளோன்றது அரைஸ் ஆகும், ஓகேவா. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் நமக்கு இப்போ தெர்மோடைனமிக்ஸில் வரும், என்னது ஸ்டெடி ஸ்டேட் அன்ஸ்டெடி ஸ்டேட். இதுதான் மேப். டைமை பொறுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அன்ஸ்டெடி ஸ்டேட் அல்லது டிரான்சியன்ட், ஓகே. டைமை பொறுத்து ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ சேஞ்ச் ஆகலை அப்படின்னா ஓகே தட் இஸ் கால்ட் ஸ்டெடி ஸ்டேட், ஓகேவா. ஸோ நமக்கு இப்போ நமக்கு ஒர்க் டன் எப்படி ஒரு கர்வில் ஒர்க் டன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ் போயிருக்கு. ஸோ இதோட வேல்யூ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னா ஐ ஷுட் கோ ஃபார் இன்டகிரேஷன், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ் இருக்குன்னா இதில் ஒர்க் டன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஐ ஷுட் கோ ஃபார் இன்டகிரேஷன். ஸோ அதான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்டெக்ரல் I2 எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல வைக்கணுமோ போட்டு இன்டகிரேஷன் போட்டிங்க அப்படின்னா யூ கேன் கெட் த வேல்யூ ஆஃப் தட் குவான்டிட்டி, ஓகேவா, ரைட். ஸோ த டுடேஸ் டாபிக் இஸ் ஐசோபாரிக் ப்ராசஸ், ஐசோசோரிக் ப்ராசஸ், ஓகேவா. ஸோ there are totally 5 types of process, okay. So there are totally 5 types of process. ஸோ இந்த 5 types of process தெரிஞ்சு அப்படின்னா for a flow process, ஓகேவா. for a flow process அப்படின்னா closed system, ஓகேவா, closed system and open system. I think someone is messaging me.
Okay, so closed system, sorry, it is C. Okay, ma. Closed system apna non-flow process. Closed system na enna artham? Non-flow process. Open system apna flow process. எங்கெங்கடா ஓப்பன் சிஸ்டம் கொடுக்கலன்னு நினச்சிக்காத. ஸோ எங்கெல்லாம் ஃப்ளோ ப்ராசஸ்னு வருதோ Sir, then closed flow process. க்ளோஸ்டு Sir, closed process na non-flow, sir. ஓகே Open na flow, sir. க்ளோஸ்டு Closed flow. okay, so I just strike out this word. If there is any confusion, I just strike out this word. ஓகேவா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன வரும் அப்படின்னா க்ளோஸ்டு சிஸ்டமாக இருந்தால் நான் ஃப்ளோ ப்ராசஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு இது மட்டும் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற பட்ச, ஃபார் எக்ஸாம்பிள் டர்பைனோ இல்லை ஒரு பம்போ ஒரு பாய்லரோ இந்த மாதிரி ஒரு இது மட்டும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஸோ தென் வி கன்சிடர் அஸ் அ க்ளோஸ்டு ப்ராசஸ். ஓகே, இல்லை சாரி, இந்த பவர் பிளான்ட் இருக்குல்லப்பா, என்டையர் பவர் பிளான்ட். ஸோ தட் என்டையர் பவர் பிளான்ட்டிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தட் வில் பி கன்சிடர் அஸ் அ க்ளோஸ்டு சிஸ்டம், நான் ஃப்ளோ ப்ராசஸ். அதுலேருந்து எந்த மாதம் வெளியே போகலை, எந்த மாதம் உள்ளே வரல. ஓகேவா? ஃப்ளோ இண்டிகேட்ஸ் ஒன்லி மாஸ். The flow indicates only mass. ஓகேவா? ஸோ ஓப்பன் சிஸ்டம் வில் இன்வால்வ் ஃப்ளோ ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இதை பார்த்தினா கிளியரான டெஃபினேஷன்ஸ் வந்து அப்கமிங் கிளாஸஸ்லாம் நான் தரேன். நான் இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா தெர் ஆர் 5 டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ். ஒன்று வந்து பார்த்தோன்னா ஐசோபாரிக், ஐசோசோரிக், ஓகேவா? அதுக்கு ஐசோதெர்மல் அண்ட் அடியபேட்டிக் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ ஒரு ஸோ ப்ரெஷர்ன்றது என்ன? ஸோ ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டேட்டா என்ன யூனிட்ஸில் கொடுத்துருக்குன்றதை பார்க்கணும். ஓகேவா? ஸோ ரைட் வந்து வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ், அந்த சம்முக்கான ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ட்ரா பண்ணணும். ஃபிசிக்கல் லாஸ் நீங்கள் ஃபஸ்ட் லா ஃபார் அ ஓப்பன் சிஸ்டம், சரி ஃபஸ்ட் லா ஃபார் அ சைக்கிள் யூஸ் பண்ணுறீங்களா, ஃபஸ்ட் லா ஃபார் அ ப்ராசஸ் யூஸ் பண்ணுறீங்களான்னு டினோட் பண்ணி அந்த லாவை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அண்ட் யூ ஷுட் கோ ஃபார் யுவர் கால்குலேஷன். ரிசல்ட் அவங்க என்ன யூனிட்டில் கேட்டிருக்காங்களோ அந்த யூனிட்க்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ஓகேவா? சப்போஸ் யுவர் கொஷின் வில் பி இன் கிலோ ஜூல். ஓகே, ஸோ யூ ஷுட் ரைட் யுவர் கொஷினில் வந்து மெகா ஜூலில் கன்வெர்ட் பண்ணி எழுதுனுங்க அப்படின்னா ஸோ யூ ஷுட் கன்வெர்ட் யுவர் ஆன்சர் இன் மெகா ஜூல் அண்ட் யூ ஷுட் ரைட் டவுன் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த ஃபைனல் ஆன்சருக்கு யூ கேன் கிவ் ஃபார் ரீசனிங். இதனால தான் இந்த காரணத்தினால இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த காரணத்தினால இந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருக்கு, அண்ட் யூ கேன் டிஸ்கஸ் த ஃபைனல் ஆன்சர். Okay, so for a 16 mark question these things will be essential for the subject. Okay, so non flow thermodynamic process. Okay, so non flow thermodynamic process. So non flow thermodynamic process la there is a general relation enna na PV power gamma equal to constant, and ideal gas equation you should know. Ideal gas equation என்னது? PV MRT. Good. Ideal gas equation is given by PV equal to MRT, right? So these two equations வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இஃப் கன்சிடர் திஸ் ப்ராசஸ், என்னது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம்? ஸோ ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட். எப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ காமான்னு எழுதியிருக்கேன். காமாவுக்கு பதிலாக நம்ம என்ன நோட்டேஷன் எடுத்துக்கலாம்னா பிவி பவர் என்னன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ
ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி எல்லா புக்ஸ்லையும் பிவி பவர் என்னு தான் கொடுத்துருப்பாங்க. பிவி பவர் என் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனில் என்ன போட்டால் நமக்கு வந்து ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கும்? ஸோ வி பவர் 0, எனிதிங் பவர் 0 என்னதுமா? எனிதிங் பவர் 0 1. So then pressure will come. ஓகேவா? ஸோ எனிதிங் பவர் 1 அதே வேல்யூ தான் வரும் and PV equal to constant. ஓகேவா? ஸோ ஃபார் adiabatic process the notation will be PV power gamma equal to constant. ஓகேவா? ஸோ இந்த காமான்றது என்னன்னா, ஓகே, இந்த காமான்றது என்னன்னா ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட் CP by CV. ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ எப்போவுமே என்னவா இருக்கும்னா கிரேட்டர் தேன் 1 தான் இருக்க முடியும். ஓகேவா? ஸோ சிபியோட வேல்யூ நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருக்கேன் அண்ட் சிவியோட வேல்யூ ஆல்ரெடி என்னன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ த காமா வேல்யூ வில் பி, அதை ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1.4 வரும். Okay, so for polytropic process PV power n equal to constant, and for constant volume process PV power infinity equal to constant, right? So இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ப்ராசஸ்க்கான, ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ப்ராசஸ்க்கான கர்வ். ஓகேவா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னா இப்படி இருக்கும், கான்ஸ்டன்ட் வால்யூம்னா இந்த லைன் வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ரைட்? ஓகே, ஸோ இங்கே வந்து 2 ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. என்னது? y axis ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் x axisல என்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சின்ஸ் இந்த ஏன் 2 லைன் மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க? ஸோ தெர் ஆர் த்ரீ டைரக்ஷன்ஸில் எக்ஸ் ஒய் ஜெட், ரைட்? ஸோ நம்ம எப்படி இந்த ரெண்டுன்னு எப்படி இந்த how we decide, எப்படி நம்ம இதை கொண்டு வந்தோம் அப்படின்னா பை கிப்ஸ் ஃபேஸ் ரூல். ஓகேவா? by Gibbs phase rule. என்னது? P plus F equal to C plus 2. இந்த ஈக்குவேஷன் மூலமாக தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் ஒரு ப்ராசஸ்க்கு எத்தனை ப்ராப்பர்ட்டி நமக்கு வேணும். சின்ஸ் P is a property, P இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா? whether pressure is an intensive property or extensive property. Hello? Intensive. Okay. What about volume? Extensive. Volume is an extensive property, sir. Volume is an extensive property. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு ப்ராசஸை இல்லை ஒரு ஸ்டேட்டை நீங்கள் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, ஓகே, யூ நீட் 2 இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. மினிமம் எவ்வளோ ப்ராப்பர்ட்டி வேணும்? 2 இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இந்த 2 இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்றது எதை வச்சு சொல்கிறாங்கன்றதை சொல்கிறேன். ஓகே, ஸோ P அப்படின்றது ஃபேஸ், P அப்படின்றது ஃபேஸஸ். ஃபேஸஸ்னால் என்ன ஃபேஸஸ் அப்படின்னா சாலிட், லிக்விட், கேஸ். ஓகேவா? ஸோ தேர் ஆர் 3 ஃபேஸஸ் யூ நோ, ரைட்? சாலிட், லிக்விட், கேஸ். ஓகேவா? ஓகே, F அப்படின்றது தான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். F அப்படின்றது என்னது? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஓகேவா? C அப்படின்றது காம்பனமெண்ட்ஸ், எத்தனை கெமிக்கல் காம்பனமெண்ட்ஸ் அதில் இருக்கு. ஓகேவா? ஸோ எத்தனை கெமிக்கல் காம்பனமெண்ட்ஸ் அதில் இருக்கு அப்படின்றது காம்பனமெண்ட்ஸ். ஓகேவா? இருங்க, இப்போ கன்சிடர் ட்ரை ஏர். ஓகேவா? ஸோ ட்ரை ஏரில் எத்தனை ஃபேஸ் இருக்கு? ஹலோ கண்ணா, ட்ரை ஏர் அதில் என்ன ஃபேஸ் இருக்கு? கேஸ் மட்டும்தான், ஒரே ஃபேஸ் மட்டும் இல்லை. நான் என்ன கேட்குறேன், ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஃபேஸஸ்? ஹவு வில் யூ சே 2? Some of the liquid droplets is also there and gas is also there, sir. Yes, that's only I said dry air. ஓகேவா? ஸோ நார்மல் ஏர் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி லிக்விட் ட்ராப்ஸும் இருக்கும் அண்ட் ஏர் கேஸஸ் ஃபேஸும் இருக்கும். ஃபார் அ ட்ரை ஏர் there will be only one phase. ஓகேவா? am I clear? Okay, so for a dry air
the phases will be 1. ஓகேவா, அந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நமக்கு எத்தனை ப்ராப்பர்ட்டி வேணுன்றதை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா. ஸோ வாட் அபவுட் த காம்பனமெண்ட்ஸ் ஆஃப் ட்ரையர்? என்னென்ன காம்பனமெண்ட்ஸ் இருக்கும் ட்ரையரில்? எனி ஐடியா? காம்பனமெண்ட்ஸ்னால் என்னமா சொல்லியிருக்கோம் நம்ம? காம்போசிஷன். காம்பனமெண்ட்ஸ்ன்ற வாட் இஸ் மை காம்போசிஷன்? ட்ரையரில் என்னென்ன காம்போசிஷன் இருக்கும்? சரி, வாட்டரில் என்னென்ன காம்போசிஷன் இருக்கு? ரைட், யூ ஆர் குட். ஸோ ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டு காம்போசிஷன் இருக்கா? ஓகேவா. ஓகே. ஸோ வாட் அபவுட் காம்பனமெண்ட்ஸ் இன் ட்ரையர்? நிறைய இருக்கும் இல்லையா? ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஏகப்பட்டது இருக்கு இல்லை? So we are taking this components, still we are taking this components as 1. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இஃப் யூ மெஷர் அ குவான்டிட்டி, ஓகேவா, ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் கேஸை எடுத்து நீங்கள் மெஷர் பண்ணுறீங்கன்னா, ஸோ அதில் இருக்கக்கூடிய காம்போசிஷன் கான்ஸ்டன்ட். ஆமாவா இல்லையா? இப்போ நான் ஐ மீன் ஈரோடு, ரைட்? ஸோ என் ஈரோட்டில் இருக்கிற நீங்கள் ஏரை என்ன சொல்கிறது, ஏரை வந்து ஒரு பாட்டில் அடைச்சி அதில் மெஷர் பண்ணிங்கன்னா the same amount of oxygen, nitrogen and carbon dioxide will be also available in your places also. ஓகேவா. ஸோ அதோட அளவுகள் வந்து பெருசாக ஒன்றும் மாற போகிறதில்ல. ஓகே. ஸோ we are considering dry air or gaseous atmospheric air. நம்ம என்ன எப்போவுமே என்னவா கன்சிடர் பண்ணுறோம்னா, இந்த சப்ஜெக்டில் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்லையும் அட்மாஸ்பரிக் ஏரை எப்போவுமே நம்ம என்ன கன்சிடர் பண்ணால் ஒரே காம்பனமெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா. என்ன கன்சிடர் பண்ணுறோம்? ஒரே காம்பனமெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுறோம். Okay, so atmospheric, even though there are so many compositions like oxygen, nitrogen, hydrogen, okay, we are considering as it as a one component because it is almost same everywhere, right? So இப்போ இதோட degrees of freedom ஓட வேல்யூ என்ன வேணும் வரும் சொல்லு பாப்போம். F equal to, இங்க 3 இருக்கு, C plus 2, இங்க 3 இருக்கு, இந்த 1 அங்க போச்சுனா 2, 2. Okay. So we need two intensive property. Okay, so we need two intensive property to determine a state, right? So சார் நீங்கள் ஒன்று ப்ரெஷர் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னீங்க, ஓகே. ஆனால் வால்யூம் எப்படி சார் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியாக வந்துச்சு அப்படின்னா, இட் இஸ் நாட் அ வால்யூம், இட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸ்பெசிஃபிக் வால்யூம்க்கு என்னமா மீனிங்க? ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா என்ன சொல்லுவோம்? Okay. So specific volume is nothing but volume by mass. ஓகேவா. ஸோ இங்கே கொடுத்துக்கிறது சார் இது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காத. ஸோ ரெண்டுமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான், ரைட்? ஸோ P is an intensive property and here it is a specific volume and it is also an intensive property, right? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த பிக்சரில் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸும் யூ ஷுட் கீப் இன் மைண்ட். ஓகேவா. there are each and individual derivation for each and other of every formula. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குது, ஸோ ஒவ்வொரு டெரிவேஷன்ஸ் இருக்குது, ரைட்? ஓகே. ஸோ டு ரிமெம்பர், ஓகேவா, ஸோ யூ ஷுட் ஃபஸ்ட் நோ த வேர்ட் ஐசோசோரிக் ப்ராசஸ்க்கும் இஸ் ஆல்சோ ஹேஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஓகேவா. ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூமுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஐசோசோரிக் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இன்னொரு பேர் என்ன? ஐசோபாரிக் ப்ராசஸ். ஓகேவா. ஹைப்பர்போலிக் ஆர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சருக்கு இன்னொரு பேர் என்னது? ஹைப்பர்போலிக் ப்ராசஸ். ஓகேவா. ஸோ அடியாபேட்டிக் ப்ராசஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ஐசென்ட்ரோபிக். ஓகேவா. ஸோ பாலிட்ரோபிக் ப்ராசஸ். ஓகே. ஸோ மொத்தம் வந்து 5 டைப் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது, ரைட்? ஓகே. ஸோ இதோட பிவிடி ரிலேஷன்ஸ் வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கின்றதை ஃபஸ்ட்டு இப்போ சொல்கிறேன். ஓகே. ஸோ சொல்லுப்பா, சொல்லுமா. ஐசோதெர்மல் ஆர்
கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஆர் ஹைப்பர்போலிக் ப்ராசஸ். இந்த மூணுமே சேம் தான். நீ என்ன கேட்க வரன்றது எனக்கு புரியல, மறுபடியும் சொல்லுங்க. இல்லை இதுதான் கேட்க That said, hyperbolic process, there will be a constant temperature. So that in isothermal also there will be a constant temperature. Ah. So that's why I'm asking. So these three type of processes same. Hyperbolic, there are alternative names. Hyperbolic, constant temperature and isothermal. There are alternative name. ஓகேவா? ஸோ இதில் இந்த டேப்லேஷனில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாஸ்க்கும் இண்டிவிஜுவல் டெரிவேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ, ஒர்க் டன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கான எல்லா டெரிவேஷன்ஸும் இருக்குது. ரைட்? I can able to solve 1 or 2 derivations. ஓகேவா? ஸோ இப்போ சால்வ் பண்ணுறதுக்கான டெரிவேஷன்ஸை வந்து என்னால் 1 or 2 டெரிவேஷன்ஸ் என்னால் சால்வ் பண்ண முடியும். நான் உனக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ ட்ரை டு சால்வ் ஃப்ரம் யோர் புக். ஓகேவா? ஸோ பிவிடி ரிலேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஃபார் பிவிடி ரிலேஷன் P1 V1 sorry P1 V1 by T1 will be equal to P2 V2 by T2. ஓகே. ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்னு வச்சுக்குவோம். ஓகே. ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் வச்சுக்குவோம். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? ஸோ ஆப்வியஸாக வந்து என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ ரிமைனிங் ஈக்குவேஷன் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? T1 by T1 equal to T2 by T2, which is also called as Gay-Lussac law. ஓகேவா? ஸோ இஃப் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவேன்? ப்ரெஷர் சேமாக இருக்கும், ப்ரெஷர் கேன்சல் பண்ணிடுவேன். அப்போ மீதி என்ன இருக்கும்? V1 by T1 equal to V2 by T2. It is called as Charles law. ஓகேவா? இஃப் டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா then it is called as Boyle's law. ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் அவர் சிம்பிளிஃபிகேஷன் நான் ஃபஸ்ட்டு இந்த 3 டைப் ஆஃப் ப்ராசஸ் மட்டும் பேசுகிறேன். ஓகே. இந்த ஃபஸ்ட்டு 3 வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ டெரைவ் பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ த்ரூ ஆன்லைன் ஐ கேன் ஏபிள் டு சால்வ் தீஸ் 3 டைப்ஸ். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக டெரிவேஷன்ஸ் அனுப்ப முடியுமான்னு பார்க்குறேன், அப்லோட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ரைட்? ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஒரு எம்டி ஸ்லைட் இருந்தால் பரவாயில்ல. ஓகே. ஸோ வி மூவ் ஆன் வித் ஒர்க் டன். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ஒர்க் டனோட வேல்யூஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஒரு ஒர்க் டனோட டெரிவேஷன்ஸ் மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ரைட்? ஸோ டெரிவேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வருவோம். மற்ற வேல்யூஸ்க்குலாம் நம்ம போகலாம். ரைட்? இடம் கிடைக்குமா? ஓகே. ஜஸ்ட் ஐ ஸ்டாப் ஹியர். ஓகே. ஐ ரைட் டவுன் ஹியர். சார் நிஜமாவே கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்லாம் நடக்குமா சார் அப்படின்னா எஸ் இட் வில் ஹேப்பன். ஓகே. ஸோ கன்சிடர் அ பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா மேலே ஒரு ஸ்டாப்பர் வைக்கிறேன். ஓகேவா? என்ன பண்ணுறேன்? மேலே ஒரு ஸ்டாப்பர் வைக்கிறேன். ஓகே. ஸோ திஸ் இஸ் மை ஸ்டாப்பர் அண்ட் திஸ் இஸ் மை ஸ்டாப்பர். ஓகே. வென் ஐ சப்ளைங் a heat, what will happen to this? Consider there is some more gases inside. இதுக்குள்ளே கேஸஸ் இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யூ கீப் ஆன் சப்ளைங் ஹீட். அப்போ இங்கே என்ன நடக்கும்? What about pressure? And what about temperature? And what about volume? And what about mass? I'm expecting your answer. இங்கே எதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், எதெல்லாம் சேஞ்ச் ஆகும்? Okay, so mass remains constant. What about pressure? Sir, volume constant ஆ இருக்கும் சார். ஏன்னா ஸ்டாப்பர் செட் பண்ணிருக்கோம். Good. What about pressure? build up ஆகும் சார். Okay. What about temperature? அதுவும் ரைஸ் ஆகும் சார்.
அவ்வளோதான். So by identifying these values, what is your work done formula now? Integral PdV. கரெக்டா? கரெக்டாமா? Am I right? Hello? Yes, sir. Yes, sir. Right? So what is the work done formula? So integral PdV. So நம்ம பழைய ஃபார்முலா இருக்குல்ல, work done equal to force into distance. ஏன் இதுலயே calculate பண்ண முடியாதா? Yes, I can calculate. Okay. So what is the PV diagram for me? PV. Okay, wow. So for a constant volume process, it will come like this. So இது state 1 எடுத்துக்கங்க, இது state 2 எடுத்துக்கங்க இந்த பாயிண்ட். Right? Okay. So what is the distance changed? Kana, what is the distance changed? 2 minus 1. Correcta? You are saying about change in pressure. You are saying that change in pressure. What about change in volume? What is the volume? Volume change எத்தனை distance இருக்கும்? No distance, sir. Good. So அப்போ distance ஓட வேல்யூ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ work done ஓட வேல்யூ என்ன ஆயிரும்? 0. அவ்வளவுதான். So we calculated work done for constant volume process. Simple, right? Okay. So இதை வந்து ஏன் சார் நீங்கள் work done equal to force into distance போட்டீங்க, integral PdVல போட முடியாதா? Yes, of course I can able to do it. Okay. So here it is a simple line. Okay. So ஒரு straight line ஆனா we can able to calculate a work done value. Okay. If it is a curve, then you should go for integration. Okay. If it is a curve, then you should go for integration. Right? Okay. So இது வந்து constant volume process கான work done formula. So what we have calculated work done. Okay. So I am going to draw for constant pressure process. Same piston cylinder arrangement. I am supplying heat. இப்போ நான் இங்க எந்த ஸ்டாப்பரும் வைக்கல. ஓகேவா? So tell me about mass, pressure, temperature and volume. Any idea? இப்போ piston என்ன ஆகும்? இப்போ piston என்ன ஆகும்? Move ஆகும் sir. மேல மூவ் ஆகும். ஓகே. டெம்பரேச்சர் என்ன ஆகும்? temperature ரைஸ் ஆகும் sir. டெம்பரேச்சர் புரியலப்பா. ஹீட் நான் சப்ளை பண்ணுறேன்ப்பா சிஸ்டம்க்கு. Temperature ரைஸ் ஆகும் sir. ஓகே. டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். அப்புறம் வால்யூம் என்ன ஆகும்? இது வால்யூம் என்ன ஆகும்? கண்ணா வால்யூம் என்ன ஆகும்? பிஸ்டன் மேலே போகுமா போவாதா? போகும் sir. சரி வால்யூமும் சேஞ்ச் ஆகும். சரி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்னு வச்சுக்குவோம். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? Increase ஆகும் sir. ஓகே. மாஸ் என்ன ஆகும்? Remain same sir. நல்லா கவனிச்சுக்க. மாஸ் வந்து உள்ளே தான் இருக்குது, வெளியே இல்லை. ஸோ மாஸ் வில் ரிமைன் சேம். ஓகேவா? மாஸ் வில் பி கான்ஸ்டன்ட். ரைட்? ஸோ பிஸ்டன் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால மாஸ் சேஞ்ச் ஆகுன்ற அர்த்தம் கிடையாது. ஓகே ஓகே ரைட். ஸோ வாட் அபவுட் ப்ரெஷர்? வாட் அபவுட் ப்ரெஷர்? இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகும்? ஸோ ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா? ஆஸ்க் யுவர் காமன் சென்ஸ். டயக்ராம் பார்த்துட்டு உங்கள் மனசை கேட்டு பாருங்கள். ஸோ ஹீட் சப்ளை பண்ணுறேன், இப்போ ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்றதை கேட்டு பாருங்கள்.
ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஹீட் சப்ளை பண்ணுறேன். ஹீட் சப்ளை பண்ணால் ஆப்வியஸாக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இங்கே எந்த ஸ்டாப்பரும் நான் வைக்காதனால ஸோ என்னாகும், இந்த வால்யூம் will be moved slightly here. ஓகேவா? The piston moves with uniform velocity. The piston moves with uniform velocity. ஓகேவா? ஸோ யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இது எழுதுமுலப்பா. ஓகேவா? அப்போ என்ன ஆகும், ப்ரெஷர் வில் ரிமைன் சேம். ஓகே, ப்ரெஷர் வில் ரிமைன் சேம். ஓகே ஓகே. ஸோ ஒன்ஸ் பிஸ்டன் மேலே போக ப்ரெஷர் வந்து ரிமைன்ஸ் சேம். ஓகே, ஆனால் டெம்பரேச்சர் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் வால்யூம் ஆல்சோ கெட் இன்க்ரீஸ்டு. ரைட்? ஸோ இதோட பிவி டயக்ராம் எப்படி இருக்கும், இதோட பிவி டயக்ராம் எப்படி இருக்கும், ஸோ இது பி அண்ட் இது வந்து வி. ஓகே, ஸோ இது 0.1, இது 0.2. ஸோ now tell me your work done value. Can I tell me your work done value? So work done formula என்ன? Hello? Can I work done formula என்ன? ஒரு simple line. Integral of PD. Okay, you can use force into distance or integral of PdV. நீங்கள் இந்த ரெண்டில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ சிம்பிள் லைன் ஈக்குவேஷன்றதுனால நம்ம ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ என்னது, F இன்டூ V2 minus V1 எழுதலாமா? am I right? கண்ணா எழுதலாமாடா? டிஸ்டன்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, V2 வரைக்கும் சேஞ்ச் ஆயிருக்கு. எங்கிருந்து சேஞ்ச் ஆயிருக்கு, V1லேருந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஆனால் ப்ரெஷர் என்னவாக தான் இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ஸோ we can write it as F into V2 minus V1. Okay, okay. So what is Newton's second law? Rate of change of momentum shift. அதான் என்னது, F equal to ma. ஓகேவா? F equal to ma. ஏன்றது என்னம்மா, Acceleration, sir. ஓகே. இப்போ வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொன்னோமா, இந்த கண்டிஷனுக்கு ஹீட் பண்ணால் பிஸ்டன் மேலே போகுது வித் மூவ்ஸ் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஸோ வாட் அபவுட் ஆக்சலரேஷன், Zero. good. So if there is a uniform velocity, the acceleration will be 0. So forces will be 0. இந்த பிஸ்டனில் இப்போ என்னென்ன ஃபோர்ஸஸ் நடக்குது, ஒரு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்குது, இந்த பிஸ்டன் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த பிஸ்டனுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும், ரைட்? ஓகேவா? நான் சப்ளை பண்ணுற ஹீட்னால இங்கே ஒரு அப்போர்ட் ஃபோர்ஸஸ் இருக்கும். கரெக்டாடா? ஸோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அந்த பிஸ்டன் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த பிஸ்டனுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும். ஸோ தட் ஆல்சோ ஆக்ட் ஆன் த பிஸ்டன், ரைட்? ஸோ அண்ட் தேர் வில் பி அன் அப்போர்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ ஐ எம் ரைட்டிங் ஆஸ் P atmospheric plus weight minus pressure given by the gas equal to 0.
ஏன்னா F equal to 0ன்றதுனால இருக்கிற எல்லா ஃபோர்ஸையும் நம்ம எடுத்து எழுதுகிறோம். அப்படி பார்க்கும்போது அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் இருக்குது, வெயிட் ஆக்டட் பர் யூனிட் ஏரியா. ஏன் இதோட யூனிட் என்ன நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், இதோட யூனிட் என்ன நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பை ஏரியா போட்டுக்கிறோம் ஈக்குவல் டு 0. ரைட்? இங்கே ஏன் ப்ளஸ் போட்டிருக்கேன்? ஸோ இந்த ரெண்டும் டுவோர்ட்ஸ் கிராவிட்டி. ஓகேவா? பிஸ்டன் கீழே தள்ளுது, அப்போனா ஃப்ளோயிங் டுவோர்ட்ஸ் கிராவிட்டி. ஸோ அதனால் இந்த ரெண்டு குவான்டிட்டியோட வேல்யூ ப்ளஸில் இருக்குது. நாம் கொடுக்குற பிஸ்டனோட ப்ரெஷர் ஃபோர்ஸ், கேஸோட ப்ரெஷர் வந்து டுவோர்ட்ஸ் அப்வர்ட்ஸ். ஸோ இது வந்து என்னது நெகட்டிவில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கிராஷோட ப்ரெஷர் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா நம்ம என்ன சிம்பிளாக எழுதலாம், P atmospheric plus weight of a piston by area will be equal to another pressure of a gas. ஓகேவா? இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு சார் அந்த ப்ரெஷர் ஆஃப் கேஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்கன்னா, ஸோ வென் யூ சப்ஸ்டியூட் இன் திஸ் வேல்யூ ஆர் இஃப் யூ வாண்ட் டு சப்ஸ்டியூட் ஹியர் யூ ஷுட் நோ த ப்ரெஷர் வேல்யூ. ஓகேவா? ப்ரெஷரோட யூனிட் என்னப்பா கண்ணா? வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ப்ரெஷர்? Pascal. SI unit. SI unit. Newton by meter, sir. Newton per meter. Pressure equal to force per unit area. School படிச்சிருக்கோமா இல்லையா? Pressure equal to force per unit area. Find out பண்ணிருக்கோமா? So நம்ம ஏய் ஏரியாடா. Pressure equal to force per unit area. ஏரியாவோட யூனிட் என்ன மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ எதுக்கு சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ப்ரெஷரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஒர்க் டன் வேணும்னா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் ஒர்க் டனோட வேல்யூ வேணும்னா, ஸோ வி நீட் ஃபோர்ஸ். ஓகேவா? நெட் ஃபோர்ஸ் எவ்வளோன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு we should know how much pressure is created by the gas என்ற வேல்யூ தெரியணும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெஷர் பை கேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஆனால் இதோட யூனிட் என்னவா இருக்குது, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயராக இருக்குது. ஓகேவா? how will you convert Newton per meter square into force unit? Force ஓட யூனிட் என்ன, நியூட்டன் per meter square நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ண எப்படி கன்வெர்ட் பண்ணுவ? ஹலோ, எனி ஐடியா? ஏன்னா நம்மக்கிட்ட ப்ரெஷர் இருக்குப்பா, ப்ரெஷரை நீ ஃபோர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? கரெக்டாக தான் சொல்கிற. எதுக்கு இவ்வளோ தயக்கம்? ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஃபார்முலாவா ஸ்கூலில் படிச்சிருக்கோமா? எனக்கு ஃபோர்ஸ் வேணும், ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும்? நீங்கள் என்ன ஃபார்முலா சொன்னீங்க? எஃப் இன்ட்டு டின்னு சொன்னீங்க, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் சொன்னீங்க. டிஸ்டன்ஸ் என்ன? 2 - 1. எஃப்ன்றது என்ன? அதை தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன்? ப்ரெஷரு கேஸ் வந்து எனக்கு எவ்வளோ ப்ரெஷர்னு தெரிஞ்சிச்சுன்னா, கொடுத்துச்சுன்னு தெரிஞ்சதுனா தான் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ P into ஏன்னு போட்டால், ப்ரெஷர் இன்ட்டு ஏரியான்னு போட்டால் ஐ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸ். இதை கண்டுபிடிச்சோன்னா நீ என்ன கண்டுபிடிச்சலாம்? ஒர்க் டன் பை தி ப்ரெஷரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ்னா, ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் கண்டுபிடிச்சலாம். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா எதுக்கு சார் அப்படின்னா, வென் யூ இன்டகிரேட், ஸோ P வெளியே எடுத்துருங்க, டிவியை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? V2 minus V1. ஓகேவா? கண்ணா இதில் Pன்ற குவான்டிட்டியை வெளியே எடுத்துருங்க. ஸோ P இஸ் எ கான்ஸ்டன்ட் நவ். P தானே கான்ஸ்டன்ட்டு. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் எது கான்ஸ்டன்ட்டு? ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். ஸோ ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துருவோம். ஸோ இன்டெக்ரல் டிவின்றது என்னது? ஸோ ஒரு குவான்டிட்டியை இன்டெகிரேட் பண்ண final minus initial. What is the final value here? V2. What is the initial values here? V1. Simple. So your work done formula will be given as V2 minus P into V2 minus V1. இப்போ நீ அந்த பழைய ஸ்லைடுக்கு போய் பார்த்தனா உங்களுக்கு வந்து you will using this formula. இதில் போட்டால் தப்பா சார் அப்படின்னா அப்போலாம் கிடையாது. Either you can use this formula or this formula.
எந்த பிரச்சனையும் இல்லை. the both will give same answer. ஓகேவா? So now we calculated work done for constant volume, work done for constant pressure. ஓகேவா? So we are going work done for constant temperature. இதோட கிளாஸ் செஷன் முடிச்சுக்கலாம். ஓகேவா? What is your ideal gas equation? What is your ideal gas? MRT, not NRT. MRT. NRT அப்படின்றது வேற. ஓகேவா? So it depends upon number of moles எல்லாம் வரும். ஓகேவா? So we are using PV equal to MRT. ஓகேவா? So Mன்றது கான்ஸ்டன்ட், characteristic gas constant, temperature constant. அப்போ என்ன எழுதலாம்? PV equal to constant. நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, நான் மேலே ஒவ்வொரு வேல்யூ போட்டிருந்தாங்களே, PV பவர் n equal to என்ன வேல்யூன்னு போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ PV equal to constant. அப்போனா என்ன அர்த்தம்னா P1 V1 equal to P2 V2 T2. ஓகேவா? P1 V1 equal to P2 V2 equal to இந்த கான்ஸ்டன்ட். அப்போனா என்ன அர்த்தம்னா ப்ரெஷரையும் வால்யூமும் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸில் மல்டிப்ளை பண்ணனா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஃபைனல் ஸ்டேட்டில் வர ப்ரெஷர் அண்ட் வால்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நீ என்ன பண்ணுற, வாட் இஸ் அ ஒர்க் டன் ஃபார்முலா நவ்? வாட் இஸ் அவர் ஒர்க் டன் ஃபார்முலா? இன்டெக்ரல் PdV. ஓகேவா? ஸோ ஃபார் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், முன்னாடி உனக்கு அந்த ப்ராசஸோட கர்வ்ஸ் எல்லாம் காட்டியிருக்கேன். ஓகேவா? முன்னாடி அந்த ப்ராசஸோட கர்வ்லாம் காட்டியிருக்கேன். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா கர்வ் லைன் இப்படி வரும். இட் இஸ் நாட் அ கர்வ், இட் இஸ் அ லைன். கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னா லைன் இப்படி வரும். 1 2, இதுவும் 2. ஓகேவா? ஸோ ஃபார் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் த கர்வ் வில் பி லைக் திஸ். அதோட வர அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஒரு கர்வியாக கிடைக்கும். ஸோ தட் இஸ் நோ கோ ஃபார், நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியாது, ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ்னு கண்டுபிடிக்க முடியாது. சின்ஸ் இட் இஸ் எ கர்வ். இது வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸோட கர்வ். ஓகேவா? இதை வந்து நான் என்னென்ன கண்டுபிடிக்க முடியாது, ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ்ன்றதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் நான் என்ன தான் போகணும், இன்டெக்ரல் PdVக்கு தான் போகணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ சின்ஸ் PV இஸ் கான்ஸ்டன்ட் ஐ கேன் ரைட் இட் ஆஸ், இங்கே என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, PVன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ P ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பை வால்யூம் அப்படின்னு எழுதலாமா? நான் எழுதலாமாடா? P ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பை வால்யூம். சப்ஸ்டியூட் திஸ் வேல்யூ ஹியர். ஸோ அப்போ என்ன வரும், இன்டெக்ரல் C by V into dV from 1 to 2. ஓகேவா? ஸோ எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கு, இங்கே எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கு, கொடுத்துக்கிற வேல்யூவில் எது கான்ஸ்டன்ட்டு, C தான் கான்ஸ்டன்ட்டு. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்மா, இந்த ஃபார்முலாவில் எது கான்ஸ்டன்ட்டு, இதை சால்வ் பண்ணோம் இல்லையா, நாம் ஏதாவது ஒன்று இன்டெக்ரல் விட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்தால் தானே சால்வ் பண்ண முடியும். C தான் கான்ஸ்டன்ட்டு. கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷனில் சியை வெளியே எடுத்துகிட்டு வரேன். 1 to 2. ஸோ 1 by V of dV எழுதலாமா? 1 by V இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்? கமான், ரீகால் யுவர் 12th மேக்ஸ். சூப்பர், குட். ஸோ அப்போ என்ன எழுதலாம், C ஈக்குவல் டு இன்டெகிரேட் பண்ணிட்டோம். ஸோ ln V 1 to 2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு போடணும். அப்போ என்ன எழுதலாம், C ஈக்குவல் டு ln V2 மைனஸ் ln V1 எழுதலாமா? எழுதலாமாடா? மைனஸ்ல இருந்தால் நம்ம எப்படி எழுத முடியும்னா, C ஈக்குவல் டு ln V2 by V1. There is a facility in integration like this. கரெக்டா?
ஆனால் மைனஸில் இருந்துச்சுன்னா யூ கேன் ஏபிள் டு ரைட் இன் டிவிஷன், இன் இன்டகிரேஷன். am I right? கரெக்டாக சொல்கிறேண்ணா? have you all agree? ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கான்ஸ்டன்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கான்ஸ்டன்ட் என்ன வேல்யூ? PV தான் வேல்யூ. ஸோ யூ கேன் ரைட் P1 V1 ln V2 by V1. This is your work done formula for isothermal process or hyperbolic process அல்லது constant temperature process. ஏன் சார் நான் P1 V1 போடாமல் P2 V2 போடலாமா? ஏன் போடலாம். ஏன் என்ன சொல்லிட்டோம்? P1 V1 equal to P2 V2. both are equal. ஸோ இங்கே V2 by V1 க்கு பதிலாக நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா, we know the equation P1 V1 by T1 equal to P2 V2 by T2. ஸோ temperature cancel ஆயிடுச்சு அப்படின்னா P1 by P2 equal to V2 by V1. P1 by P2 equal to என்ன வந்துடும்? இந்த V1 என்ன ஆயிடும்? கீழே வந்துடும். அப்போ உன் கொஷினில் வால்யூமே கொடுக்கல, ஓகேவா? ப்ரெஷர் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா இந்த 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 ஈக்குவேஷன் எப்படி ரீப்ளேஸ் பண்ணிடலாம்? P1 V1 ln P1 by P2 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம், ஓகேவா? இந்த P1 V1க்கு பதிலாக நான் என்னன்னு கூட ரீப்ளேஸ் பண்ணலாம், MR T1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். MR T1 வருமா, இல்லை MR T மட்டும்தான் வருமா, இல்லை MR T2 வருமா? T மட்டும்தான் வரும். வெரி குட், எல்லாரும் கவனிக்கிறீங்க, ரைட்? ஓகே. ஸோ வி டிரைவ்டு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், ஓகேவா? இப்போ என்னென்னா, நான் உனக்கு வந்து ஒரு பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் போட்டு காட்டினேன். கான்ஸ்டன்ட் வால்யூம்க்கு எப்படி இருக்குன்னு போட்டு காட்டினேன். கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கும் எப்படி இருக்குன்றதை போட்டு காட்டினேன், ஓகேவா? ஃபார் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் த பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் வில் பி லைக் திஸ். ஸோ நான் ஒரு பிஸ்டன் சிலிண்டர் எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன், நம்பர் ஆஃப் வெயிட்ஸ் ஆட் பண்ணிடுறேன். குட்டி குட்டியாக வெயிட்ஸ் ஆட் பண்ணிடுறேன். ஐ எம் இன்சுலேட்டிங் தீஸ் வேல்யூஸ். சிலிண்டரில் வந்து என்ன பண்ணுறேன், அவுட்டர் சைடில் இன்சுலேஷன் பண்ணுறேன். இன்சுலேஷனுக்கு என்ன அர்த்தம்? ஹீட்டு உள்ளேயும் போகக்கூடாது, ஹீட்டு வந்து வெளியும் வரக்கூடாது. தட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்சுலேஷன். தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இன்சுலேஷன், ஓகேவா? ஸோ இஃப் ஐ ஆட் அ வெயிட் டு த சிஸ்டம், வாட் வில் ஹேப்பன்? வாட் அபவுட் மாஸ்? What about pressure? What about temperature? What about volume? Any idea? So the mass will remain constant, the volume will decrease, temperature will increase and pressure will increase. Okay va? ஸோ இதெல்லாம் நடக்குமானா, இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ்லாம் இல்லை. ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட், ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம்னா எப்படி இருக்கும்? பிஸ்டனில் நம்ம எங்கேயாவது ஸ்டாப்பர் வைக்க போகிறோமா என்ன? அப்போல்லாம் கிடையாது, எங்கேயும் வைக்க போகிறதில்ல, ரைட்? ஓகே. ஸோ நம்ம பிஸ்டன் எங்கேயாவது ஃப்ரீ ஃப்ளோவுக்கு அலோவ் பண்ணுறோமா என்ன இன்ஜினில்? கண்டிப்பாக கிடையாது, ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த சம் ப்ராசஸ் டு இமேஜின் ஹவு இட் ஹேப்பன்ஸ் அப்படின்றதுக்காக நம்ம இந்த ஸ்கெட்ச் போட்டுருக்கோம், ஓகேவா? ஸோ இஃப் ஐ ஆட் அ வெயிட், ஸோ த ப்ரெஷர் வில் இன்க்ரீஸ் அண்ட் டெம்பரேச்சர் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். ஓகே. ஸோ இஃப் ஐ ரிமூவ் அ வெயிட், இப்போ இதுலேருந்து ஒரு வெயிட் நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ த ப்ரெஷர் வில் கெட் டிக்ரீஸ் அண்ட் டெம்பரேச்சர் வில் ஆல்சோ, வால்யூம் இன்க்ரீசஸ் அண்ட் டெம்பரேச்சர் ஆல்சோ வில் கெட் ரெடியூஸ். By adding and removing weight, I am adjusting the value to maintain as a constant temperature, right? Okay. So I think I am done. So இப்போ என்னன்னா, I just இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.